யோ ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் வந்து ஒரு குட்டியான ஷார்ட்ஸ்னால் போடுவோம், வீடியோ தான் போட முடியல. ஹெல்த் ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருந்தது. அதனால் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்தேன். இது வந்துட்டு பால்கனியில் வந்து செடி வளர்த்துட்டு இருந்தேன். அதில் அத்திப்பழம் ஃபிக்கோட மரம்னு சொல்ல முடியாது. இது வந்து குட்டி செடி தான். ஆனால் அதுலேயே வந்து ஃப்ரூட்ஸ் வரும். அதோட வெரைட்டி அப்படி. அது சரி பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, வா மம்மி அதை எடுப்போம் இன்றைக்கி நாளைக்குன்ட்டு. இப்போ தான் பழுத்திருந்தது. சரின்னு சொல்லி கத்தி எடுத்து அறுக்க போனேன். சரி நம்ம அதுலேயே வந்து கை கட் பண்ணிட்டேன். கத்தி எதுக்குடா நம்ம கையிலேயே இது பண்ணிடுவோம்னு சொல்லி கையிலே இப்படி பிச்சு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ ஸ்வீட்டாக கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நான் வளர்த்து அதுலேருந்து எடுத்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது அவ்வளோ இது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ பெட்டராக இருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் இன்னும் க்யூர் ஆகலை. ஸோ அதனால் ரெஸ்ட்லேயே தான் இருக்கேன். அதனால் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் எல்லோரும் இந்தா நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுன்னு என் வீட்டுக்காரர் கூட்டி விட்டா, நான் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பயந்தார் என்னவோன்னு. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே பையனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தா அவன் ஓவர் ஆக்டிங்க்கா துக்கானா அப்படின்ட்டு இருந்தான். அப்படியே பொண்ணுக்கு கொடுத்தேன். அவளும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருந்தா. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு டெய்லி லைஃப்பில் ரொம்ப பிஸியாக இருந்தாலுமே ஈவினிங் அந்த பால்கனியில் ஃபேமிலியோடு உட்காந்து கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். இதுதான் என்னோடய அத்திப்பழம். பாய்.